இதை பார்த்துட்டிங்கன்னா அவன் ஃப்ரெண்டாக இருந்தான். அந்த பையப்புள்ள நாம் வந்து துரோக மூமெண்ட் போடணும்னு நினைக்கவே இல்லை. ஆனால் அது நடந்ததே ஒரு இது என்ன நடந்துச்சுன்னு பாருங்கள். இப்போ வேறு சுற்றினே இருந்தாங்களா, சரி வாடா போகலாம் நம்ம வந்து ஒரு அந்த எனிமி கூண்டு போனான். சரி அவன் வந்து இதடா லான்ச் பேடில் ஏறி போடா, இங்கே ஒரு எனிமி இருந்தானா, அது எனிமி வச்சுருந்தான் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அவனும் எனக்கு ஹெல்ப் பண்ணான் பாருங்க. என்னடா அது டமுக்கு டம் அவன் வந்து இவனை கூப்பிட்டேன், வாடா வாடா நான் மறுபடியும் போகலாம். நான் கூப்பிடல, அது அப்படியே கூப்பிட்டேன். நான் இன்னும் வாய்க்கு கொள்ளதுன்னு தெரில. சரி வாடா போகலான்னு பார்த்தா கரெக்டாக ஸ்கோப் வச்சுருந்தாங்க. நான் பின்னாடி திரும்பி பார்த்தா அவனுக்கு டப்புன்னு க்ளோவல் போட்டேங்க. அதுக்கப்புறம் அவங்க உட்காந்து இருந்தானா, சரி நாமளும் உட்காந்து செய்தோம். இவன் தாங்க பெரிய வேலையை பார்த்து விட்டு போயிட்டான். சத்தியமாக அவன் இன்டெலிஜென்ட் மாரி பண்ணி விட்டுக்கிறான். அவன் யாருன்னு தெரில, யூடியூபராக எவனும் கூட தெரில. என்ன பண்ணி வச்சுரா. நீங்கள் இவனை நினச்சிருப்பீங்க, ஆனால் அந்த கருப்பு சட்டைக்காரன் இல்லை, இந்த சாண்டனோ பைப்பில் தான். கரெக்டாக என் ஃப்ரெண்டு வந்து நான் போகிறேன், நம்ம பீக்கு மேலே போகிறேன்னு சொல்லி அவன் ஏறி போயிட்டானா பார்த்தீங்களா. நான் அது அவன் பேர் பாருங்கள், ப்ரோ அனீஷா.